ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, வரக்கூடிய சனிக்கிழமை 8/11/2025 நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஆர்ஆர்பி குரூப் டிக்கான மெகா லைவ் டெஸ்ட் கண்டக்ட் பண்றோம். இந்த டெஸ்ட் லைவ் டெஸ்ட்ங்கிறதுனால 8/11/2025 ஈவினிங் 6 o'clock டெஸ்ட் ஓபன் ஆகுது. 12/11/2025 நைட் 12 o'clock கூட டெஸ்ட் வந்து க்ளோஸ் ஆகிரும். இந்த டெஸ்ட்டை நீங்க தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல அட்டன் பண்ணிக்கலாம். குரூப் டியோட எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இதுல கொஸ்டின்ஸ் கேட்டிருப்போம். மேக்ஸ்ல 25 கொஸ்டின், ரீசனிங்ல 30, சயின்ஸ்ல 25, ஜெனரல் அவேர்னஸ்ல 20 கொஸ்டின், ஓவராலா 100 கொஸ்டின்ஸ், 1.5 மணி நேரம் டைம், நெகட்டிவ் மார்க் வந்து 1/3 வந்து கொடுத்திருப்போம். சோ இந்த 1.5 மணி நேரத்துல வித் 100% அக்யூரசியோட உங்களால எவ்வளவு கொஸ்டின் அட்டன் பண்ண முடியுதோ அவ்வளவு கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ணுங்க. நீங்க அட்டன் பண்ணி முடிச்சதும் ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல உங்களோட ரேங்க் பாத்துக்கலாம், உங்களோட ஸ்கோர் பாத்துக்கலாம், நீங்க அட்டன் பண்ண டெஸ்ட்டுக்கான டீடைல்டான சொல்யூஷனும் நீங்க வந்து பாத்துக்கலாம். இந்த டெஸ்ட்டை வந்து நீங்க லேப்டாப் ஆர் பர்சனல் கம்ப்யூட்டர் வச்சிருக்கீங்க அப்படின்னா லேப்டாப் ஆர் பிசிலையும் அட்டன் பண்ணிக்கலாம், உங்களோட மொபைல் போன்லயும் அட்டன் பண்ணிக்கலாம். லேப்டாப் ஆர் பிசில அட்டன் பண்றதுக்கு web.classplus.app.com குள்ள போனோம். அதுல ஆர்கனைசேஷன் கோட் என்டர் பண்ணுங்க. மொபைல் நம்பர் என்டர் பண்ணதும் உங்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அதை வச்சு நீங்க வெப்சைட்ல லாகின் பண்ணிட்டு இந்த ஃப்ரீ லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணலாம். அதே இது நான் வந்து ஆண்ட்ராய்ட் போன் வச்சிருக்கேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் பிளே ஸ்டோர்ல நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் கொடுத்துருப்போம். ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணீங்கன்னா அதுக்கு ஒரு ஓடிபி வரும். அதை வச்சு ஆப்புக்குள்ள லாகின் பண்ணி ஆண்ட்ராய்ட் போன்ல அட்டன் பண்ணலாம். நான் iOS வச்சிருக்கேங்கிற ஸ்டூடெண்ட் கிளாஸ் பிளஸ் டவுன்லோட் பண்ணிட்டு ஆர்கனைசேஷன் கோட் என்டர் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணீங்கன்னா அதுக்கு ஒரு ஓடிபி வரும். அதை வச்சு நீங்க iOSல அட்டன் பண்ணிக்கலாம். நீங்க என்ன டிவைஸ் வச்சிருந்தாலுமே இந்த ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, ஆர்ஆர்பி குரூப் டியோட எக்ஸாம் டேட் வந்து November 17 சொல்லியிருக்காங்க. இப்ப கேஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. ஓகேவா? சோ கேட் கிட்ட பாத்தீங்கன்னா அடுத்த ஹியரிங் வந்து November 4 சொல்லியிருக்காங்க. ஹைகோர்ட் வந்து அடுத்த ஹியரிங் வந்து November 13 சொல்லியிருக்காங்க. இந்த டேட்ல நமக்கு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னா November 17 கன்ஃபார்மா எக்ஸாம் இருக்கும். எப்போ ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்களோ அதுக்கு அடுத்த நாளும் இல்ல அன்னைக்கே நாளும் ரயில்வேல இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸாம் டேட் எப்போங்கிற மாதிரி ஒரு நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுல கிளியரா அந்த டேட்டை சொல்லிட்டு 10 நாளைக்கு முன்னாடி நீங்க சிட்டி இன்டிமேஷன் பாத்துக்கலாம், 4 நாளைக்கு முன்னாடி ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாங்கிற மாதிரி நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதனால நீங்க ரெடியா இருங்க. ஓகே, November 17 தான் டார்கெட் டேட்னு வச்சுட்டு சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட் டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட்டை வந்து அனலைஸ் பண்ணுங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. வரக்கூடிய சனிக்கிழமை நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ஃப்ரீ லைவ் டெஸ்ட்டையும் யூட்டிலைஸ் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த லைவ் டெஸ்ட் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. 1 வீக் டைம் இருக்கு. ஸோ இந்த 1 வீக்குக்குள்ள நான் எந்தெந்த டாபிக் எல்லாம் வீக்கா இருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே இம்ப்ரூவ் பண்ணுங்க. இந்த லைவ் டெஸ்ட்டை வந்து ஒரு ரியல் எக்ஸாம் ஃபீல்ட்ல வந்து அட்டன் பண்ணுங்க. இதுல 100க்கு எவ்வளவு மார்க் நம்மளால எடுக்க முடியுது அப்படிங்கக்கூடிய ஒரு ஃபீல்ட்ல அட்டன் பண்ணுங்க. சோ இது வரைக்கும் நீங்க ப்ரிப்பேர் பண்ண எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ணிட்டு சனிக்கிழமை வாங்க, எக்ஸாம் இருக்கு. சோ சூப்பரா எக்ஸாம் எழுதுங்க. கண்டிப்பா ரியல் எக்ஸாம் போறதுக்குள்ள இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியாவை கொடுக்கும். ஓகேவா? ஸோ இந்த டெஸ்ட் மட்டும் இல்ல, இது போகவே நான் இன்னும் நிறைய டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணணும். குரூப் டிக்கு சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் எல்லாமே எடுக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல குரூப் டிக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த டெஸ்ட் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸ்க்கும் நம்ம ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அதாவது எஸ்டர்டே வந்து என்டிபிசி கிராஜுவேட் அண்ட் அண்டர் கிராஜுவேட்டுக்கான செகண்ட் செலெக்ஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி November 5 இருந்து நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய கோர்ஸோட ஃபீஸஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுறதுனாலையும் நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸ்க்கும் ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அந்த ஆஃபர் வந்து இன்னைக்கு நைட்டு 12 o'clock கூட க்ளோஸ் ஆகுது. சப்போஸ் நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 2500 பே பண்ண வேண்டாம், 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்பதான் மேம் நான் ரயில்வேக்கு படிக்க போறேன், எஸ்எஸ்சிக்கு படிக்க போறேன், எனக்கு எங்க இருந்து ஆரம்பிக்கணும் எப்படி படிக்கணும்னு தெரியாத ஸ்டூடெண்ட் இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். எக்ஸாமுக்கு தேவையான மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ரிவிஷன் கிளாஸஸ், டெய்லி லைவ் கிளாஸ் மார்னிங் 10:30 to 11:30 எல்லாமே பாத்தீங்கன்னா இதுலயே உங்களுக்கு வந்து கவர் பண்ணிடுவோம். இதை மட்டும் படிச்சாலே எந்த ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். என்டிபிசிக்கான செகண்ட் செலெக்ஷன் பேட்ச் வந்து இதுல நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இதோட ஆஃபர் பிரைஸ் பாத்தீங்கன்னா 1899. 1 இயர் வேலிடிட்டிக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான A to Z சீரீஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நான் குரூப் டி படிக்கிறேன், சயின்ஸ்லயும் ஜெனரல் அவேர்னஸ்லயும் நான் ரொம்ப வீக்கா இருக்கேன், எனக்கு சிபிஎஸ்இ லெவல்ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாமே படிக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட ஃபீஸ் வந்து 699. கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். எஸ்எஸ்சி அண்ட் பேங்கிங் படிக்கிறேன், இங்கிலீஷ்ல வீக்கா இருக்கேங்கிற ஸ்டூடெண்ட் இங்கிலீஷ்
மேக்ஸ்க்கான A to Z சீரிஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட ஃபீஸ் வந்து 599. அடுத்து குரூப் டிக்கான டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 599 பே பண்ண வேண்டாம், 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். SSC MTS ஓட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்டும் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். NTPCக்கான CBD2 அதாவது அண்டர் கிராஜுவேட்டோட CBD2க்கு நான் ரெடி ஆயிட்டு இருக்கேன், அதுக்கு எனக்கு டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் CBD2க்கான டெஸ்ட் பேட்ச்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட ஃபீஸ் வந்து 399. ஓகேவா? ஸோ இந்த ஆஃபர் வந்து ஆல்ரெடி 31ஆம் தேதியே க்ளோஸ் ஆகிருச்சு. அகைன் 2 டேஸ் வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ 2/11/2025 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இன்னைக்கு நைட்டு 12 o'clock கூட ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி NTPCயோட செகண்ட் பேட்ச் வந்து 1/10/2025 இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இவங்களுக்கான ஃபர்ஸ்ட் வீக்கோட பிளான் வந்து கையில கொடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் வீக்குக்கான டெஸ்ட் எப்போ இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் சாட்டர்டே வந்து ஃபர்ஸ்ட் வீக்குக்கான டெஸ்ட் இருக்கும். இந்த பேட்ச்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டெய்லி லைவ் கிளாஸ் வந்து காலையில 10:30 இருந்து 11:30 வரை லைவ் கிளாஸ் இருக்கும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். எக்ஸாமுக்கு தேவையான ஃபுல் சிலபஸுமே உங்களுக்கு கவர் பண்ணிடுவோம். ஒவ்வொரு வாரமும் என்னென்ன படிக்கணுமோ அதுக்கான சிலபஸ், மெட்டீரியல், கிளாஸஸ், பிளான் எல்லாமே கையில கொடுத்துருவோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரெக்கார்டட் கிளாஸஸா உங்களுக்கு சிலபஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். லைவ் கிளாஸ்ல முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். டவுட் ஏதாவது இருக்குன்னா அதை கிளாரிஃபை பண்றதுக்கு வாட்ஸ்அப் குரூப்பும் ப்ரொவைட் பண்ணிடுவோம். கரெக்டா ஒரு 4 மாசம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா போதும், ஒரு பிகினர் லெவல்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் எந்த ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்னாலும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? நம்ம பிளானும் பாத்தீங்கன்னா கரெக்டா உங்களுக்கு 14 வீக்ஸ்ல ரெடி ஆகிற மாதிரி தான் பிளானும் கொடுத்துருப்போம். ஓகே, கிளாஸ் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு ஆல் இன் ஒன் ஜாயின் பண்ணா இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன் மெசேஜ் பண்ணுங்க. டெஸ்ட் அப்படின்னா ஐ வாண்ட் குரூப் டி டெஸ்ட், NTPC டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர் அப்படின்னா ஐ வாண்ட் CAன்னு மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ 5ஆம் தேதியில இருந்து கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு ஃபீஸ் வந்து 2500 வரும். ஓகே, ஸோ இன்னைக்கு ஆஃபர்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1899 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ல ஜாயின் பண்றீங்கன்னா 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த நம்பருக்கு நீங்க ஐ வாண்ட் ஆல் இன் ஒன் மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு கோர்ஸோட ஃபீஸ் பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக் எண்ட்ல இருந்து உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. வேற எதுவும் எக்ஸாம் பத்தி டவுட் இருக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம். சனிக்கிழமை 8ஆம் தேதி ஃப்ரீ லைவ் டெஸ்ட்டும் இருக்கு, மறந்துடாதீங்க. ஸோ அந்த டெஸ்ட்டுக்கு ஒரு ரியல் எக்ஸாமுக்கு எப்படி ரெடி ஆகுவீங்களோ அதே மாதிரி ரெடி ஆகிட்டு வாங்க. ரியல் எக்ஸாம் ஃபீல்ல அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க. அப்பதான் இந்த லாஸ்ட் மினிட்ல நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்கிறது உங்களுக்கு தெரியும். நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் ரயில்வே எக்ஸாமுக்கு என்ன படிக்கணும், எங்க இருந்து படிக்கணும்னு தெரியாம இருக்காங்க அப்படின்னா நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. நம்ம யூடியூப் சேனலோட லிங்கையும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. எக்ஸாமுக்கு தேவையான எல்லா மெட்டீரியல், அதாவது ஜென்ரலான இன்ஃபர்மேஷன்ல இருந்து எக்ஸாமுக்கு என்ன படிக்கணும், டிவி போகும்போது என்ன கொண்டு போகணும் கூடிய A to Z எல்லாமே நம்ம ஆப்ல ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். யூடியூப்லயும் உங்களுக்கு ஒவ்வொன்றும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கிடைக்கிறத வந்து கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணுங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, படிங்க, பாசிட்டிவா இருங்க. கண்டிப்பா சக்சஸ் நமக்கு தான். ஓகேவா? ஒரு ரயில்வே எக்ஸாம்னா என்ன, ஒரு SSC எக்ஸாம்னா என்னன்னு தெரியாத ஸ்டூடெண்ட்டுக்கு கூட நம்ம யூடியூப்ல கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். இந்த எக்ஸாமுக்கு இது குவாலிஃபிகேஷன், ஸோ இந்த ஏஜ் லிமிட் இருக்கணும், இதோட சிலபஸ் இப்படி இருக்கணும், அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்கோம் யூடியூப்ல. அதே மாதிரி நீங்க படிக்கிறதுக்கும் பாத்தீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஒரு டைம் தான் 1899 பே பண்ண போறீங்க. அதே இது 1 year வேலிடிட்டியில ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா 1499 மட்டும் நீங்க பே பண்ணா போதும். ஒரு டைம் 1899 பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் அக்சஸ் கொடுத்துருக்கோம். இதுலயே எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் பண்ற மாதிரி கிளாஸஸ் கொடுத்துருக்கோம். உங்க வீடு தான் கோச்சிங் சென்டர். கையில இருக்கக்கூடிய மொபைல் போன், லேப்டாப்ல இந்த கிளாஸஸை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. கையில ஒரு நோட் வச்சுக்கோங்க, நோட்ஸ் எடுங்க. ஓகேவா? ஸோ ஒரு டைம் 1899 பே பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 4 மாசம் கஷ்டப்பட்டு படிக்கணும் நம்ம கொடுத்துருக்கத. ஓகேவா? கஷ்டப்பட்டு படிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நாம வந்து என்ன பண்ணிக்கலாம், ஈஸியா ஜாபுக்கு போயிடலாம். ஆனா படிக்கணும், இங்க படிச்சாதான் வேலை கிடைக்கும். ஓகே, ஒரு கோர்ஸ்ல ஜாயின் பண்ணாலும் சரி, யூடியூப் ஃபாலோ பண்ணாலும் சரி, கன்சிஸ்டன்டா நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வரணும். யூடியூபா இருக்கட்டும், இல்ல கோர்ஸா இருக்கட்டும், என்னென்ன வீக்லி பிளான் கொடுக்குறோமோ அதை கரெக்டா ஃபாலோ பண்ணணும். என்னென்ன மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்கோமோ அது எல்லாத்தையும் கரெக்டா ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? ஃபாலோ பண்ணிட்டு கரெக்டா வந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சிலபஸ் முடிக்கணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டெஸ்ட் எடுக்கணும், டெஸ்ட் எடுத்து அனலைஸ் பண்ணணும். இதை கரெக்டா முடிச்சிட்டீங்க அப்படின்னா யாரா இருந்தாலுமே ஒரு டாப்பரா செலக்ட் ஆக முடியும். ஓகே, திருப்பியும் நாம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். பாசிட்டிவா இருங்க, நெகட்டிவ் பீப்புள் கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருங்க. ஏன்னா இங்க முக்காவாசி பேர் பாத்தீங்கன்னா அடுத்தவங்க என்ன பண்றாங்க, அவங்களை எப்படி இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல தான் இருக்காங்க. ஸோ என்ன முயற்சி பண்ணாலுமே நெகட்டிவா பேசுறவங்க பேசிட்டே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நின்னு பதில் சொல்லணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. பதில் வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னா, நம்ம சக்சஸ் ஆயிட்டு ஒரு ஹை பொசிஷனுக்கு போயிட்டோம் அப்படின்னாலே அதுவே அவங்களுக்கு ஒரு சரியான பதிலடியா இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால சைலண்டா இருங்க. சக்சஸ் வாங்குற வரைக்கும்
சைலண்டா இருங்க, காது கேட்காத மாதிரியே இருங்க. ஓகேவா? சக்சஸ் வந்ததுக்கு அப்புறம் எல்லாரோட கொஸ்டினுக்கும் அதுவே பதில் சொல்லிரும். ஓகேவா? ஸோ வெறித்தனமா படிங்க. போடக்கூடிய ஹார்ட் ஒர்க் எப்பவுமே வேஸ்ட் ஆகாது. ஓகே, ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். இங்க ஹார்ட் ஒர்க் கன்சிஸ்டன்சி தான் நம்மள வந்து காப்பாத்தும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஹார்ட் ஒர்க் போடணும். ஹார்ட் ஒர்க் போட்டா கொஞ்ச நாள்லயே நமக்கு புரிஞ்சிரும் காம்படிட்டிவ் எக்ஸாம்ல என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது. அதை கன்சிஸ்டன்டா கொண்டு போயிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சக்சஸ் நமக்கு தான். ஸோ விட்டுறாதீங்க, கிடைச்சிருக்க வாய்ப்புகளை மிஸ் பண்ணிடாதீங்க. 18 வயசுல கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, ஏன்னா அந்த ஸ்டேட்டுக்காரங்க உள்ள வராங்க, நார்த் இந்தியன்ஸ் உள்ள வராங்க, தமிழர்களுக்கு ரயில்வேல இடமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. என்ன காரணம் அப்படின்னா ரியாலிட்டியை புரிஞ்சுக்கோங்க. அவங்க உள்ள வர்றாங்கன்னா என்ன காரணம்னா, அவன் 10ஆம் கிளாஸ் படிச்சு முடிச்ச உடனேயுமே கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. நம்ம வந்து டிகிரி முடிச்சு, மாஸ்டர் டிகிரி முடிச்சு, அதுக்கப்புறமா நாம என்ன சொல்லுவோம்னா, டிகிரி முடிச்சதுக்கு அப்புறம் குரூப் டி எக்ஸாமா? அது வெறும் 10th ஸ்டாண்டர்ட் தான குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. நான் மாஸ்டர் டிகிரி வச்சிருக்கேன், நான் டிகிரி வச்சிருக்கேன். இந்த எக்ஸாமுக்கு நான் அப்ளை பண்ண மாட்டோம்போம். அப்போ நமக்கு வயசு வந்து 24 வயசு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் காம்படிட்டிவ் எக்ஸாம் பத்தி அனாலிசிஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு 27 வயசுல வந்து நம்ம ஏதாவது ஒரு எக்ஸாம் கிளிக் ஆகட்டும் அப்படிங்கிற மாதிரி படிப்போம். அந்த 18 வயசுல அவங்க 10ஆம் கிளாஸ்ல ஸ்டார்ட் பண்றாங்களா, நான் 10ஆம் கிளாஸ்லயே உங்களை படிங்கன்னு சொல்லல. 12ஆம் கிளாஸ் முடிச்சோடனே காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போவீங்க இல்லையா, அப்போ வந்து கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிங்க. 18 வயசுல படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா 18 வயசுல நிறைய எக்ஸாம்ஸ் வருது. நேவியா இருக்கட்டும், ஆர்மியா இருக்கட்டும், எஸ்எஸ்சி ஜிடியா இருக்கட்டும், குரூப் டி, ரயில்வேல குரூப் டி, அந்த லோ லெவல் அந்த 10ஆம் கிளாஸ் அந்த 12ஆம் கிளாஸ் குவாலிஃபிகேஷனை வச்சே அவ்வளோ ஜாப்ஸ் வருது. ஆனா நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது. அதே அந்த காலேஜ் படிக்கும்போது அந்த 18 வயசுல நீங்க படிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நம்ம கோர்ஸ்ல எல்லாமே கொடுத்துருக்கோம். மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ், இங்கிலீஷ், இவ்வளவுதான் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கான சிலபஸ். அப்ப அந்த காலேஜ் படிக்கும் போது ஒரு டைம் 1899 பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு போன் இருக்கு, கையில லேப்டாப் இருக்கு, அதுல கிளாஸஸ் எல்லாமே பார்க்க போறீங்க. அப்ப அந்த 18 வயசுல ஆரம்பிக்கும் போது அப்ப என்னென்ன லோ லெவல் எக்ஸாம்ஸ் எல்லாம் வருதோ அது எல்லாமே கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நீங்க காலேஜ் முடிக்கிறதுக்குள்ள என்ன பண்ணிக்கலாம், ஒரு வேலைக்கு போய்க்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ப்ரியராவே நம்ம வந்து படிக்க ஆரம்பிக்கணும். ஓகேவா? வாய்ப்பு கிடைக்கும் போதே உள்ள போகணும். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்னு சொல்றாங்க. அப்பனா கிடைக்கும் போதே நீங்க உள்ள போகணும். மத்த அந்த நோட்டிபிகேஷன் வந்திருக்கு அப்படின்னா இந்த நோட்டிபிகேஷன்லயே நான் உள்ள போயிடணும் அப்படின்னு நினைக்கணும். சோ அந்த அளவுக்கு எஃபோர்ட்டை போடணும். வேகன்சி எவ்வளவு வருதுன்னுலாம் பார்க்க கூடாது. நான் பாஸ் பண்ணி போனா நான் வந்து டாப்பரா தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி போகணும். ஓகேவா? நம்ம ஒரு இதுல இருக்கோம் அப்படின்னா நம்ம ஹீரோவா தான் இருக்கணும், ஹீரோயினா தான் இருக்கணும். சோ அந்த மாதிரி ஹீரோயினா என்னது, நாம டாப்பரா இருந்தோம் அப்படின்னா நாம தான் ஹீரோ. ஓகேவா? மத்தவங்கள விட நம்ம யூனிக்கா இருக்கணும். சோ அதுக்கு நம்ம டே அண்ட் நைட் உட்காந்து எஃபோர்ட் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பா சக்சஸ் தான். போடக்கூடிய எஃபோர்ட்டையும் விருப்பப்பட்டு போடுங்க. கஷ்டப்பட்டு படிக்கிறத விட இஷ்டப்பட்டு படிச்சோம் அப்படின்னா இன்னும் இன்ட்ரெஸ்டா போகும். ஓகேவா? சோ கரெக்டா எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. வேற எதுவும் டவுட் இருக்குன்னா டீமுக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. சோ பேட்சஸ் எல்லாமே நம்ம வந்து சூப்பரா கொண்டு போயிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் பேட்ச்ல இருக்க ஸ்டூடெண்ட் 3 வீக்ஸ்க்கான பிளான் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னு தான் எஸ்டர்டே செகண்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சோ செகண்ட் பேட்ச்ல இருக்க ஸ்டூடெண்ட் இப்பதான் ஃபர்ஸ்ட் வீக்குக்கான பிளான் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சோ முடிஞ்ச அளவுக்கு குயிக்கா ஜாயின் பண்ணிட்டு ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.